Hi friends, welcome to my channel MKDI1 Tailoring. இன்னைக்கு நம்ம part 2 வீடியோவில் இந்த நைட்டி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து நான் 3 to 5 year old கிட்ஸ்க்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சதில் ஷோல்டர் பீஸ் எடுத்துக்கலாம். ஷோல்டர் பீஸில் நம்ம ஒன் சைடு ஸ்டிச் பண்ண தேவையில்லை, அது ஸ்லீவில் போயிடும். நம்ம ஒன் சைடு மட்டும் மடக்கி தைச்சிக்கலாம். அது வந்து நமக்கு நெக்குக்கு வரும். ஸோ நான் ஒன் சைடு மட்டும் இப்படி மடித்து தைச்சிக்கிறேன். இதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ்லேயும் தைச்சிக்கலாம். இந்த ஷோல்டர் பீஸில் 2 பீஸ்லேயுமே மேலேயும் கீழேயும் மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ நான் 10 இன்ச்சில் 2 எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மெயின் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த சைடும் ஆம் ஹோல் இருக்குது, இந்த சைடும் ஆம் ஹோல் இருக்குது. இதில் நம்ம ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி எலாஸ்டிக் உள்ளே போகிற அளவு மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். இது 1 இன்ச் எலாஸ்டிக்கு. இப்போ நான் அந்த 1 இன்ச் எலாஸ்டிக்கை உள்ளே விடுற மாதிரி நான் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு மெயின் பீஸ்லேயும் மடித்து தைச்சிக்கோங்க. அதாவது ஆப்போசிட் சைடில் ராங் சைடில் வந்து மடித்து தைக்கணும். இப்போ ஒரு மெயின் பீஸில் நம்ம தைச்சிட்டோம். இப்போ இன்னொரு மெயின் பீஸில் இதே மாதிரியே தான் ராங் சைடில் நம்ம 1 இன்ச்சு எலாஸ்டிக்கை உள்ளே விடுற மாதிரி கேப் விட்டுட்டு மடித்து தைச்சிக்கிறோம். இப்போ இது உள்ளே தான் நம்ம எலாஸ்டிக்கை விட போகிறோம். அவ்வளோதான், தைச்சாச்சு. இப்போது அடுத்து நம்ம எலாஸ்டிக்கை எப்படி விடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எலாஸ்டிக்கில் நான் சேஃப்டி பின் வந்து குத்திக்கிட்டு இது மாதிரி உள்ளே விட்றேன். எலாஸ்டிக் வந்து பெறலாத மாதிரி உள்ளே விடுங்க. கரெக்டாக 1 இன்ச் நீங்கள் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா பெறலாது. இப்படி மாதிரி விட்டுட்டு இந்த எண்டிங்கில் இப்போ நான் வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்க போகிறேன். இந்த இன்னொரு எண்டு வந்து உள்ளே போயிடாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப் அடிச்சுட்டு இப்போது இந்த சைடு வந்து நம்ம இப்படி லைட்டாக விடலாம், உள்ளே போயிடாமல் மெதுவாக விடுங்க. இப்போ வந்து திருப்பி இந்த சைடும் எலாஸ்டிக் மேலேயே நம்ம ரஃப் அடிச்சுக்கலாம். இப்போ ரஃப் அடித்தாச்சு. இதுக்கப்புறமா அந்த ஃப்ரில்லெல்லாம் ஒன்று போல் எடுத்து விடுங்க. எடுத்து விட்டுட்டு இப்போது நடுவில் வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட போகிறோம். முதல்ல சும்மா ஸ்டிச் போட லைட்டாக அந்த எலாஸ்டிக் மேலே லைட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா துணியை இந்த மாதிரி இழுத்து தைங்க. அப்போ முதல்ல நமக்கு வந்து ஃப்ரில் வந்து ஒன்று போல் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அதிகமாக கம்மியாக இல்லாமல் ஒன்று போல் ஃப்ரில் வரும். அதுக்காக தான் எலாஸ்டிக்கும் பெறலாமல் இருக்கும். 2 சைடு இந்த மாதிரி தைச்சிக்கலாம். அடுத்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். நமக்கு வந்து ஷோல்டர் பீஸும் ராங் சைடு இருக்கணும். நமக்கு கீழே மெயின் பீஸும் ராங் சைடு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நமக்கு அந்த சைடு வந்து ஸ்லீவ் வரணும். அதனால் அந்த சைடு ரா எட்ஜஸ் இருக்க மாதிரியும் இந்த சைடு நமக்கு நெக் வர்றது வந்து நமக்கு மடித்து தைச்ச பக்கமாகவும் வச்சுட்டு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரு 2 ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நமக்கு ரெடிமேட் நைட்டிலலாம் ஒரே ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க. நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்க மாதிரி இருக்கும். நீங்கள் தைக்கிறப்பே 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு சைடு தைச்சாச்சு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது பேக் சைடில் இதுலேயும் 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ 2 ஸ்டிச் போட்டாச்சு. இந்த சைடு தான் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இதே மாதிரி இந்த சைடும் ஷோல்டர் பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இன்னொரு பக்கமும் ஷோல்டர் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது ஸ்லீவ் பீஸ் எடுத்துகிட்டு சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். இல்லை டிசி மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க சென்டரை. இப்போ ஷோல்டர்லேயும் சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டர் மார்க் பண்ணதையும் ஸ்லீவ் சென்டர் மார்க் பண்ணதையும் வச்சுட்டு இப்போது நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் சென்டர்லேருந்து இன்னொரு சைடும் தைச்சிக்கிறேன். இப்போ ஒன் சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு, இன்னொரு சைடு ஸ்லீவ் ஜாயின் இப்போ நம்ம சைட்ஸை ஜாயின் பண்ணலாம். அந்த சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீழே ஓப்பன் விட்டு தைச்சிக்கலாம். ஏன்னா ஓடி விளையாடுற குழந்தைங்களுக்கு தட்டும், அதனால் ஓப்பன் வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இப்போ நான் மெயின் பீஸில் கீழேருந்து ஒரு 5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஓப்பன் வைக்கிறதுக்காக. இப்போது நம்ம 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி 5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நான் 2 பீஸ்லேயும் மடித்து தைச்சிக்கிறேன்.
5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்லீவ் ரவுண்டு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ அதில் பாதி நான் 7 இன்ச் எடுத்தேன். 7 1/2 இருந்தது, 3 1/4 வச்சுக்கிறேன். லூஸாகவே எடுங்க நமக்கு கையோட அளவு. இப்போது இந்த மாதிரி வளைவாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா இப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே வரைக்கும் நமக்கு அந்த 5 இன்ச் வந்து நம்ம ஓப்பன் விட்ருக்கோம் இல்லையா, அதோட முடிச்சுக்கோங்க ரஃப் அடித்து. இப்போது இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இப்போ நைட்டியில் ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம ரிப்பன் மாதிரி வச்சு தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1 இன்ச்சில் கிளாத் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரா எட்ஜஸ் தெரியாமல் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் ரோப் மாதிரி தைச்சிக்கிறேன். இப்போ நான் இதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க, சென்டர் வச்சு தைச்சிக்கோங்க. ஓகே, இந்த நைட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்க ரிப்பனுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாட்டின் ரிப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கிளாத்தில் உள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த நைட்டியை வந்து போட்ட மாதிரி என் பொண்ணோட ஃபோட்டோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.